ஜெருசலம் தினத்தையொட்டி ஈரானில் தேசிய அளவில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அது பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லை விவகாரத்தில் பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றும் 2 நாடுகளுக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. இரு நாடுகளுக்கும் நடந்த போர்களில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இதன் நினைவாக அல்குட்ஸ் அல்லது ஜெருசலேம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஈரான் நாட்டின் தலைநகரான தெஹ்ரானில் நடைபெற்ற ஜெருசலேம் நாள் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கலந்து கொண்டு தொடர் தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். 1979ஆம் ஆண்டிலிருந்து ஈரானில் வருடா வருடம் ஜெருசலேம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் ஈரானுடனான அமெரிக்காவின் அணுசக்தி பேச்சுவார்த்தை குறித்தும் தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். آمریکا هیچ وقت خواهان پیشرفت ما نبوده از همه لحاظ مخصوصا از نظر انرژی هسته‌ای و به نظر من هیچ وقت نمیتونه قبول کنه که ما بخوایم از این نظر پیشرفت داشته باشیم و شاید به خاطر همینه که مواضع خودش رو نمیتونه به صورت ثابت دنبال کنه و داره دائم تغییرش میده. பேரணியில் ஈரானின் முக்கிய அரசு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரானில் மட்டுமல்லாமல் பல்வேறு முஸ்லிம் நாடுகளிலும் ஜெருசலேம் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தயானந்தன், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.